இப்போ நம்ம தமிழ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டியில நடக்கிற ஒரு பெரிய ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா பேருன் விசஸ் பாலிமர். ராஜா பேருன் வந்து சில ப்ராடக்ட்டை வந்து ஃபேக்கா ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் சேனல் வந்து இதை ஒரு நியூஸா எடுத்து கண்டென்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ராஜா பேருனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ற இதே தமிழ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டி தான் இவரையும் இவரோட ப்ராடக்டையும் போட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொழந்துகிட்டு இருந்தாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே கம்யூனிட்டி தான் இப்ப ராஜா பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்னதான் ப்ராடக்ட்டை வந்து இன்கிரீடியன்ஸை பார்த்து லேப் டெஸ்ட்டை பார்த்து அப்படி இப்படி எல்லாமே பார்த்து வாங்கினாலும் சில ப்ராடக்ட் சில பாடிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், சில ப்ராடக்ட் சில பாடிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பாடிக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே பல மாதங்கள் எடுக்கும், பல வருடங்கள் எடுக்கும். அதுக்காக நீங்க நிறைய காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும், நிறைய டைம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்டை எடுக்கும்போது நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நம்ம நாலேஜை வச்சு ப்ராடக்டை செலக்ட் பண்ணோம். அப்படி நீங்க யோசிக்காம ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால என்ன ஆகும் அப்படின்னா, மணி டைம் ரொம்ப முக்கியம், உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா பேரோட சஜஷனை கேட்டுக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும், அதை வச்சு திங்க் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பயங்கரமான ஒரு ரிசல்ட் வரும். இதே மாதிரி ஒர்க் அவுட்டு, டயட்டு, ஃபிட்னஸ் வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.